சூரியனை சோலார் சிஸ்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிளானட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதன்படி பார்க்கும்போது மொதல் பிளானட்டான மெர்க்குரி சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட 36 மில்லியன் கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அதாவது பூமியோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 39% தூரத்தில் இருக்குது. சூரியன் இந்த பிளானட்லேருந்து பார்க்கும்போது பூமியோட 3 மடங்கு பெருசாக இருக்கும். மேலும் அட்மாஸ்பியர் இல்லாத காரணத்தால ஹீட்டும் அதிகமாக தான் இருக்கும். ரெண்டாவதாக வீனஸ் சூரியன்லேருந்து 67 மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் இருக்குது. நம்ம எர்த்தோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 72% தூரத்தில் இருக்குது. இந்த பிளானட்ல வந்து திக்கான சல்ஃபர் கிளவுட்ஸ் இருக்கிற காரணத்தினால உள்ளிருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் ஆரஞ்சு கலர்ல அந்த கிளவுட்ஸ் தான் தெரியுமே தவிர மற்றபடி சூரியனை அவ்வளோ கரெக்டாக பார்க்க முடியாது. ஒருவேளை சர்ஃபேஸ்ல இருந்து பார்த்தா பூமியை விட 2 மடங்கு பெருசாக இருக்கும். அதே நம்ம பிளானட்டான எர்த்ல இருந்து பார்க்கும்போது சூரியன் 93 மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் இருக்கு. நம்ம பிளானட்ல தான் சூரியனோட வெளிச்சம் சரியான லெவல்ல படுறதுனாலும் அட்மாஸ்பியர் இருக்கிற காரணத்திலும் உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கு. அடுத்த பிளானட்டான மார்ஸ்ல இருந்து சூரியனை பார்க்கும்போது 142 மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் வந்து இருக்கு சூரியனை விட. இங்கிருந்து சூரியனை பார்த்தோம்னா பூமியில பார்க்கறதோட 1.5 மடங்கு சின்னதாக இருக்கும். அடுத்தபடியாக ஜூபிட்டர் இந்த பிளானட்ல இருந்து நம்ம சூரியனை பார்க்கவே முடியாது. காரணம் இந்த பிளானட் வந்து கேஸ் ஜெயண்டாக இருக்கு. அதனால இந்த பிளானட்குள்ள இருக்கிற கிளவுட்ஸ்ல வந்து சூரியன் வந்து ஊடுருவி போக முடியும். ஜஸ்ட் வெளிச்சம் மட்டும் ஒரு சில லேயர்ல மட்டும் பரவ முடியும். மேலும் சூரியன்ல இருந்து 484 மில்லியன் மைல்ஸ் தூரத்துல இருக்கு. அதாவது பூமியை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதை விட 5.2 மடங்கு அதிக தூரத்துல இருக்கு. இந்த பிளானட்டோட சர்ஃபேஸ்ல இருந்து பார்த்தா கூட சூரியன் வந்து பூமியை விட 5 மடங்கு வந்து சின்னதாக தெரியும். அடுத்ததாக சாட்டர்ன் இந்த பிளானட்லயுமே வந்து கேஸ் ஜெயண்ட்ங்கிற காரணத்தினால உள்ள போனோம்னா நமக்கு வந்து சூரியன் தெரியாது. மற்றபடியாக சூரியன் வந்து 888 மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் இருக்கு. அதாவது பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 9.5 மடங்கு தூரத்தில் இருக்கு. மேலும் இதோட சர்ஃபேஸ்ல இருந்து பார்த்தாலும் ஒரு சூரியன் தெரியாது, நமக்கு வந்து 2-3 சூரியன் தெரியும். காரணம் இந்த பிளான்ஸ்ல இருக்கிற ரிங்ஸ்ல வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் மற்றும் ரிஃப்ராக்ஷன் நடக்கிற காரணத்தினால நிறைய சூரியன் இருக்கிற மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 100 மடங்கு டிம்மாக இருக்கும். அடுத்ததாக யுரேனஸ் இந்த பிளானட் சூரியன்லேருந்து 1.8 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அதை பூமியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 19 மடங்கு அதை விட தூரத்தில் இருக்கு. அதனால சூரியன் ரொம்ப குட்டியோண்டு புள்ளி மாதிரி தான் தெரியும். அடுத்ததாக நெப்டியூன் இந்த பிளானட் சூரியன்லேருந்து 2.8 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 30 மடங்கு தூரத்தில் இருக்கு. மேலும் இதுவுமே கேஸ் ஜெயண்ட் தான். அதனால வந்து சர்ஃபேஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து பார்க்க முடியும். ரொம்ப சின்னதாக இருக்கும். கடைசியாக ப்ளூட்டோவை பற்றி பார்க்கும்போது இது சூரியன்லேருந்து கிட்டத்தட்ட 3.7 பில்லியன் கிலோமீட்டர்ல இருக்கு. பூமியிலேருந்து பார்த்தா கூட 40 மடங்கு அதோட தூரம் அதிகம். மேலும் நம்ம எர்த்தை விட 1600 மடங்கு ரொம்ப கம்மியான லைட் தான் வந்து இதில் படும். அதாவது நிலாவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட 250 மடங்கு பிரைட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வந்து சூரியன் ஒவ்வொரு பிளானட்லையும் தெரியும்.